உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாத பலன்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம அந்த அக்டோபர் மாத பலன்கள்ல முதல்ல கிரகங்களின் கோச்சார அடைவுகள், கோச்சாரம் அப்படின்னு சொன்னாலே அந்த பிரசன்ட் பிளானட்டோட பொசிஷன் தான். நம்ம பிறந்தப்போ என்ன பிளானட்ஸ் பொசிஷன்ல இருந்ததோ இப்போ இருக்கக்கூடிய பொசிஷனை வச்சு நம்ம அந்த ஜாதக முறையை கணிச்சு சொல்றதுதான் இந்த கோச்சார அடைவுகள் அப்படின்னு சொல்லும் போது மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறாரு, சிம்ம ராசியில சுக்கிரன் கேது இருக்கிறாரு, கன்னி ராசியில சூரியனும் புதனும், அடுத்து துலாம் ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த பிரசன்ட் பிளானட்டோட பொசிஷன். அடுத்து இந்த மாதத்துல ஏதாவது கிரகங்களின் பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல மாத கிரகங்கள் கண்டிப்பாக பயிற்சி ஆகின்றன. புதன் பகவான் முதல்ல அந்த கன்னி ராசியிலிருந்து 3ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3ஆம் தேதி அந்த உச்சத்திலிருந்து கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவரை இன்னொரு வாட்டியும் பயிற்சி ஆகிறார் இந்த புதன் பகவான் 25ஆம் தேதி அக்டோபர் மாதத்துல இந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து சுக்கிரன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியில இருக்கிறார். இவர் 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகி வருகிறார். அந்த கன்னி ராசியில சுக்கிரன் நீசம் அடைகிறார். நீசம் அடையும் போது அந்த என்னதான் பயிற்சி ஆனாலும் சில விஷயங்கள், சில தடைகளையும் தேவையில்லாத ஒரு முயற்சிகள்ல தோல்விகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதிகப்படியான ஆசைகள் அப்படின்றது இந்த சுக்கிரனுடைய நீச பயிற்சியினால ஏற்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அடுத்து 18ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு நீச்சம் அடைய போறார். ஒரு கிரகங்களின் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் கிரகமான அந்த சூரியனாகப்பட்டவர் இந்த காலகட்டத்துல துலாம் ராசியில ஐப்பசி மாதத்துல நீச்சம் அடைகிறார். இந்த காலகட்டம் தான் நம்ம தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். ஏன் தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனே மறையும் போது, சூரியனே நீச்சம் ஆகிறார். அதனால நம்ம அதை பட்டாசு வெடித்து தன்னுடைய ஒளியை, நம்மளுடைய பிரபஞ்சத்தின் ஒளியை அதிகமாக்குறோம். அதனாலதான் அந்த ஒளி பண்டிகையாக கொண்டாடப்படுகின்ற அந்த தீபாவளி இந்த ஐப்பசி மாதத்துல வருது. அடுத்து இந்த மாதத்தின் இறுதியில அந்த செவ்வாய் 28ஆம் தேதி அக்டோபர் மாதம் தன்னுடைய சொந்த வீடான அந்த விருச்சிக ராசிக்கு துலாம் ராசியிலிருந்து பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள். இதனால ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பத்தி இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். துலாம் ராசி என்பர்கள் ரொம்ப இயற்கையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள். அவங்களுடைய குணமே பாத்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும், என்ன ஒரு துக்கங்கள் துன்பங்கள் வந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம சட்டையே பண்ணக்கூடாது. நம்ம பிரச்சனைகள் வரும் போகும், அதெல்லாம் பத்தி நம்ம யோசிக்க கூடாது. எப்போதுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த துலாம் ராசி என்பர்கள். ஆனாலும் அந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு மேலாக நிறைய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்க தாண்டி வந்துருவோம், செஞ்சிருவோம் அப்படின்னு நாங்களும் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தோம் மேடம். இன்றைய அளவுக்கு ஒரு துளி கூட அந்த பிரச்சனைகள்ல இருந்து நாங்க வெளியில வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய திசாபுத்தி பலன்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்றத நீங்க முதல்ல அறிஞ்சு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இன்னொரு விஷயம், ஒரு தெய்வ பலத்தை எப்போதுமே கூட வச்சுக்கோங்க. இந்த துலாம் ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா தெய்வத்தெல்லாம் பிரார்த்தனை பண்றீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இஷ்டத்துக்கு சில விஷயங்களை செய்யக்கூடியவர்களும் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். அதாவது யாரெல்லாம் என்னென்னலாம் சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே செஞ்சிடுறது. இதுதான் ஒரு வரைமுறை இல்லாம எல்லாத்தையும் போய் செய்யறது. ஒரு துலாம் ராசி அன்பர் எனக்கு போன் பண்ணாங்க. இந்த மாதிரியாக நானு மிளகுல தீபம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணாங்க. என்னடா இது, அவங்க இத்தனைக்கும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கல, எதுவும் பார்க்கல, ஒரு சின்னதா ஒரு சஜஷன் கேட்கணும் அப்படின்ற மாதிரியாக கேட்டாங்க. சரி சொல்லுங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த துலாம் ராசி என்பர் சொல்றாங்க, என்னுடைய
பொண்ணுனால நிறைய கஷ்டப்படுறேன், என்னுடைய பொண்ணுக்கு வாழ்க்கை போயிடுச்சு, என்னுடைய பொண்ணு 2வது திருமணம் பண்ணியும் அவளுக்கு பல ஏமாற்றங்கள் வந்துருச்சு, அடுத்து பாத்தீங்கன்னா என்னுடைய லைஃபும் நல்லா இல்லை, இந்த மாதிரி பல விதமா அடுக்கிக்கிட்டே போறாங்க, பிரச்சனைகளை அடுக்கிக்கிட்டே போறாங்க. நீங்க என்ன தெய்வத்தமா வழிபாடு பண்றீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த மாதிரியாக நானு சனிக்கிழமை மிளகு தீபம் போடுறேன். உங்களுக்கு யாருமா சொன்னாங்க இப்படி எல்லாம் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அவங்க என்னெல்லாமோ சொல்றாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க அப்படின்னு அவங்க அடுக்கிக்கிட்டே போறாங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னை நம்பி போறவங்க கிட்ட தன்னையே ஒப்படைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருப்பாங்க. ஏன்னா நம்மளை நம்பி போன் பண்ணிருக்கிறாங்க, இவங்க ஏதாவது நமக்கு ஒரு தீர்வு சொல்லுவாங்க அப்படின்னு நம்மள ஒரு 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 நம்பிக்கையோட அவங்க கூப்பிடும் போது அவங்களுடைய உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. அழுகனா அழுக, அவ்வளவு ஒரு அழுகையோட பேசுனாங்க. அந்த அளவுக்கு என்னன்னே வரைமுறை இல்லாமல் சில பரிகாரங்களை செய்யும் போது அது மேலும் மேலும் பிரச்சனைகளை கொடுக்குமே தவிர வேற எந்த தீர்வுகளையும் கொடுக்காது. அதற்கு அந்த தசாபுத்தி ஒரு காரணமாக கூட இருக்கும். உங்களுடைய மோசமான தசாபுத்தியாக இருக்கு அப்படின்னா நீ என்ன வேணாலும் செய் ராஜா, உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரியாக அந்த எரியிற தீபத்துல எண்ணெயை விடுற மாதிரிதான் அந்த தேவையில்லாத பரிகாரங்கள், தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால துலாம் ராசி என்பர்கள் நீங்க முதல்ல உங்களுடைய ஜாதக ரீதியான ஒரு தெய்வ பலத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு விடியலை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்ப இந்த அக்டோபர் மாசம் இருக்கக்கூடிய இந்த பலன்கள்லயே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி 12ஆம் இடத்துல நீச்சம் பெற போறாரு, நீச்சம் ஆகுறாரு அப்படின்னாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல தடைகள் இன்னமும் இருக்கு, மறையல, உங்களுக்கு தோஷங்கள் இருக்கு. அடுத்தடுத்து கிரகங்கள் உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பலன்களையே கொடுக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு அங்க தோஷங்கள் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான அமைப்புகள் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டு அதிபதியே உங்களுடைய ராசியில நீச்சம் பெற போறார். அப்போ தொழில் ரீதியான நஷ்டங்கள் இந்த காலகட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தொழில்ல விற்பனை அளவு எந்த விதத்திலையும் குறையாது. ஆனா அந்த விற்பனையின் வரக்கூடிய அந்த வருமானத்தை நீங்க தேவையில்லாம செலவு பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த அக்டோபர் மாதம் இருக்கு. அப்போ நீங்க அதற்குண்டான ஒரு மாற்றங்களை என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு பலன்களை இந்த அக்டோபர் மாதம் இந்த துலாம் ராசி என்பர்கள் எளிதில் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா இந்த அக்டோபர் மாதமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு மாதம் தான். உங்க ராசி மீதே சூரியன் சஞ்சரிக்க போறாரு, அதனால அந்த புதனும் சஞ்சரிக்கிறாரு, செவ்வாயும் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறாரு. செவ்வாய் 28ஆம் தேதி தான் உங்களுடைய 2ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு. அதனால குடும்ப உறுப்பினர்களால நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களுக்கு வியாதி தொந்தரவுகள் இருக்கு, அந்த வியாதி தொந்தரவுகள்னால வீட்டுல இருக்கிறவங்க உங்களை ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லி உங்களை கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் நீங்க அவங்கள மதிக்காம சில விஷயங்களை நீங்களே நானே சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏதாவது ஒரு பெரிய விஷயத்துல கொண்டு போய் பிரச்சனையில போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு டைம்லாம் இருக்கு. அதனால இந்த துலாம் ராசி என்பர்கள் நீங்களாக ஒரு வரைமுறையை வைத்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. அது மருத்துவமாக இருந்தாலோ கோயில் பரிகாரங்களாக இருந்தாலோ செய்யக்கூடாது. ஒரு அதற்குண்டான நபர்களை அணுகி நீங்க அதற்குண்டான ஒரு விஷயங்களை நீங்க செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு நிவர்த்தி அப்படின்றது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண உறவுகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். திருமணம் நடக்காதவர்களுக்கு எல்லாம் செப்டம்பர் மாதம், அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துல இருந்தே உங்களுக்கு திருமண முயற்சிகள்ல ஒரு சக்சஸ் ஆன ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் கல்யாணமே ஆகாது அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் மேடம், நல்ல ஒரு வரன் வந்தது, திடீர்னு இருந்தாப்புல ஒரு 10 நாள்ல எங்களுக்கு அமைஞ்சது இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அந்த திருமண உறவுகள்லையும் இனி பார்க்கக்கூடிய திருமண முயற்சிகள்லையும் நல்ல முன்னேற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த துலாம் ராசி என்பவர்கள் வெளிநாட்டுல ஒரு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறீங்க, இல்ல வெளிநாட்டுல நான் டெம்பரவரியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் படிச்ச படிப்பு வேற, ஆனா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற வேலை வேற, நான் எந்த ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க எல்லாருமே
இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு டெம்பரவரி வேலையை பாருங்க. இன்னும் ஒரு 3 மாதத்திற்கு அதுல இருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனல் ரீதியாக கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து தேடிட்டீங்க அப்படின்னாலே இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அடுத்து உயர்கல்விக்காக சென்ற வெளியூர்களுக்கு சென்றவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை, உங்களுடைய கல்வியில ஒரு நல்ல தரத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரம், ஒரு பிளேஸ்மெண்ட் விஷயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா கல்லூரி வாழ்க்கை முடிஞ்சு ஒரு வருஷமாயும் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான ஒரு வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.